புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. பசங்க பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண பார்க்கு, பீச்சு, பஸ் ஸ்டாப்பு, ஸ்ட்ரீட் கார்னரு, டீ கடை பெஞ்சுன்னு எங்கே வேணாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் பொண்ணுங்களை வெயிட் பண்ண வச்சுடுவாங்க. லவ்வில் பசங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு பொறுமை கொஞ்சம் கூட கிடையாதுங்க. வெயிட் பண்ண வைக்கிறது தாங்க பிரச்சனைக்கே காரணம். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நீங்களே பாருங்கள். என்னடா காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்ட? எங்கே ஆளை பார்க்கறா? ஆளை பார்க்க போறியா? சரி, நேற்று மாதிரி சரக்கு வாங்கிட்டு பிரச்சனையோட தான்டா வருவீங்க நீங்கள். பல்லு கூட விளக்காம ஏண்டா டேய்? ஐயோப்பா, உன் வேலையை பாடுறா. போ போ, எப்படியும் அடி வாங்கிட்டு தான் வர போகிற. அப்போ இங்கே தான் வரணும். பரவாயில்லையே, சொன்ன டைமுக்கு வந்துட்ட. காதல் 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 ஒரு மாயம், இது கடவுள் செய்யும் கோலம். காதல் என்றும் மாயம், இரு இதயம் அதிலே வாழும். பசும்பொல்லின் நுனியில் நடக்கும் பனித்துளியில் மூழ்கி குளிக்கும் எரிமலையில் நீந்த நினைக்கும் அந்த நிலவில் கால்கள் பதிக்கும். காதல் 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 காதல். உன் கூட இருக்கும்போது தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சிறகுகள் தானாய் முளைக்கும், சிலந்தி கூட்டில் மிதக்கும். கடல் அலையாய் துள்ளும் இதயம், வயதில் இரு உடலில் ஒரு உயிரென அது வாழும் 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 வாழும். காதல் ஒரு மாயம், இது கடவுள் செய்யும் கோலம். காதல் என்றும் மாயம், இரு இதயம் அதிலே வாழும். காதல் 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 காதல். எங்க இருக்கான்னு தெரியலையே, காலை கூட அட்டன் பண்ணாம. ஐயோ, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சும்மாவே வாடுவாளே. சரி, சமாளிப்போம். ஹாய்டா, சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சமா? என்னாச்சு, ரொம்ப டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை. Are you sure? I'm sure. ஆஹா, செம்ம ஃபிகரும் போகுது. இவங்களுக்கு வேற எங்கேயோ போகுதே. ஓ, சார் சைட் அடிக்கிறாரா?
Hey. அந்த பொண்ணு செம்மையா இருக்கல்ல? அப்படியா? சரி சரி. ஐயோ ரியாக்ஷன் மாறுது. தப்பான டயலாக் சொல்லிட்டோமோ? ஹே ஜஸ்ட் ஃபார் ஃபன். என்ன வெறுப்பேத்துறது உனக்கு ஜஸ்ட் ஃபார் ஃபன்னா? ச்சே. ஏன் இப்படி கத்துற? எல்லாரும் பார்க்கறாங்க. ஏன் கார்த்திக் நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா? என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறல்ல? நான் எவ்வளோ சந்தோஷமா வந்தேன் தெரியுமா? அப்ப நான் உன் சந்தோஷத்துக்கு எடுக்கிறேன்ல? ச்சே என் மூடே ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஓகே ஓகே நீ நிம்மதியா இரு, நான் போறேன். ஹே ஹே பூஜா. ஐயோ ச்சே. என்ன சார், என்ன டல்லாக இருக்கீங்க? நாமெல்லாம் ஒரே ரூமில் தான் இருக்கோம், தெரியுதா? லவ்னாலே பிரச்சனை தானடா மச்சான். என்னடா கேட்குறான்னு கேட்குற? இப்போல்லாம் பூஜா மீட் பண்ணாலே சண்டை தான் வருது மச்சி. என்னடா சொல்கிற? உண்மைதான்டா. லைஃப்பில் லவ் பண்ணிட்டு நான் படுற இம்சை இருக்கே, அவ கூட இருக்கும்போது சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா, அதெல்லாம் அப்போ அவள்கிட்ட பேசி எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு வாரம் இருக்கும். டே அவள்கிட்ட கால் பண்ணி பேசுகிறா போடா. இல்லை மச்சான் செட் ஆகாதுடா. உன் மொபைலில் பேலன்ஸ் இல்லை, நீ ரீசார்ஜ் பண்ணிட்டு கூப்பிட வேண்டியதானே? யாரோ நம்பர்லேருந்து கால் பண்ற? அது என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுனா யாரோ மொபைல்லேருந்து கால் பண்ணுவியா? அடுத்தவன் நம்பர்லேருந்துலாம் கால் பண்ணிக்கிட்டு புரிஞ்சிக்கவே மாட்டான். வரும்போதே ஒரு பிளானோடய தான் வருவாளோ? என்ன கப்பலுக்கு வந்த மாதிரி உட்காந்துருக்கான், ரொம்ப அப்செட்டாக இருக்கானோ? என்னடா சீக்கிரமா வந்துட்ட? ஒன்றும் இல்லைடா. அப்போ ஏதாச்சும் இருக்கணுமே. பூஜாவை மீட் பண்ணேன். என்ன பழக்கம் போல சண்டையா? அதை ஏன் மச்சான் கேட்குற? வரும்போதே சண்டை போடணுன்ட்டே வராடா. வழக்கம் போல் நடக்கிறதானடா. டே மூடுறா. போனா மூடித்தானடா அவனு, எனக்கு தெரியாதா? இதை சாப்பிட்டீன்னு வச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே தெரியாது. என்ன ராவ அடிக்கிறான்? டேய் என்னடா உன் பிரச்சனை? பொண்ணுங்களே இப்படிதானா மச்சான்? புதுசா ஏதாவது சொல்றா. டேய் புதுசா சொல்றா. இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியலடா. என்னடா ஒரே டைலாக் சொல்ற? இல்லை மச்சான். ஆப்பா நான் அப்பாஸ் மாதிரியே இருக்கேன். எப்போ பாரு சண்டை மச்சி. இது ஒத்தே வராது. ஆமாம் மச்சி. நிஜமாவா? மச்சி எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை மச்சி. இன்னொரு தடவை சொல்லு. நாளைக்கு முடிவு பண்ணுறேன் மச்சி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவளுக்கு ஒன் செகண்ட் மச்சி, ஆப் பண்ணிட்டு வந்துடுறேன். 2 minutes அந்த. ஐயோ இப்போ எது கால் பண்ணுறாவா? ஹலோ எங்க இருக்க? இங்கே தான். சாரிடா, நான் தான் கோவமா பேசிட்டேன். இல்லடி கோவம்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. நாளைக்கா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானா? செட்டாலன்னு சொல்லியிருந்தேன். வேற வந்துட்டானே. சாரிக்கே குடிக்கலையா? சொல்லு நீ சொல்லு. சரக்கு அடிக்கிறியா? சரக்குலாம் அடிக்கல. இல்லடி அதெல்லாம் அடிக்கலடி. திருந்தவே மாட்டேன் கார்த்திக். நீ நான் எதுக்கடி போய் சொல்ல போறேன்? பேசாத கார்த்திக், நீ தயவு செய்து போனை வை. ச்சே. ஹலோ
ஏன் மச்சான்? எது இப்போ ஃபீல் பண்ணுற? சரக்கு ஊத்துறா. இதான் வச்சு நான் உருப்படியாக பண்ணுறேன். இது நான் மச்சி, இது நீ. நான் அப்படியே இருக்கேன், ஆனால் நீ டோரிக்கிட்டே மச்சி. என்ன சொல்ல தெரியல. ஏங்கடா கேட்குறீங்க? மாட்டி இன்னைக்கும் எப்பவும் போல தானா? வரானா இல்லையா? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நானே சாரி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா கார்த்திக்? இன்னைக்கா? என்ன நாள் தெரியலையே. நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு 1 year ஆச்சு. ஓ, 1 year ஆச்சா? சரி, மறந்துட்டேன். சொன்னால் எப்படி சண்டை தான் வரும்னு தெரியும். நம்ம லவ் பண்ணி சந்தோஷமா இருந்ததோட சண்டை போட்டது தான் கார்த்திக் அதிகம். அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. அதான் சாரி சொல்லிட்டேன்ல. போதும் கார்த்திக் உன் எக்ஸ்பிளனேஷன்லாம். நீ ஏன் இப்போ புரிஞ்சுக்கோ. என்ன சொல்லி போனாய் நீ, என்ன சொல்லி போனாய் நீ, சொல்லி போன வார்த்தை சூடுபட்ட தேனாய், துக்கம் கொண்ட இதயம் தூங்கி போகவில்லை, பாசம் கொண்ட விழிகள் நேசம் தொடரும் மெல்ல. இப்பெல்லாம் லவ் ஃபெயிலியர் காரணம் பெற்றவங்களோ மற்றவங்களோ இல்லைடா, லவ் பண்ணுறவங்க தான். ஒரு ஃப்ரெண்டு லவ்வர் ஆகிட்டா அது அண்டர்ஸ்டாண்டிங், பட் அந்த லவ்வர் மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆகிட்டா அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். காதலுக்கு நடுவில் காதல் மட்டும்தான்டா இருக்கணும்.